முகத்தை தடவி இரு கைகளையும் தலைக்கு மேல் தூக்கி ஒரு ஆழமான மூச்சு இழுத்து விட வேண்டும். பிறகு கைகளை இறக்கிக் கொண்டு கண்களை திறக்க வேண்டும். அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஒரு நினைவூட்டல். வாழ்க வளமுடன். அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்கள் தனி மனிதன் அமைதி பெறுவதற்காக உடல் நலத்திற்கு உடற்பயிற்சி, உயிர் வளம் பெற காயகல்ப பயிற்சி, மனம் அமைதி பெற அகத்தவம் மற்றும் அகத்தாய்வு பயிற்சிகளை அளித்துள்ளார்கள். இத்தகைய சிறப்பான மனவளக்கலை என்னும் வாழ்க்கை கல்வியை உலக சமுதாய சேவா சங்கம் ஸ்கை யோகா இணைய வழியே 12 நாட்கள் அடிப்படை பயிற்சியாகவும் அதனைத் தொடர்ந்து 4 மாதங்கள் சான்றிதழ் கல்வியாகவும் நம் இல்லம் தேடி வந்து அளித்து வருகிறது. இந்த சிறப்பான செய்தியினை நமது உறவுகளிடமும் நட்புகளிடமும் பகிர்ந்து அனைவரும் உடல் நலத்துடன் ஆரோக்கியமாக அமைதியாக வாழ நம்மாலான சிறு உதவியினை செய்வோம். மகரிஷியின் கனவாம் உலக அமைதிக்கு நம்மால் என்ற சிறு தொண்டினை செய்து குருவின் கனவினை நனவாக்குவோம். மேலும் விவரங்களுக்கு kundaliniyoga.edu.in இணையதளத்திற்கு செல்லவும். வாழ்க வளமுடன். தவத்தினை தொடர்ந்து இன்ப வாழ்வுக்கு வழி என்ற தலைப்பில் சிந்தனை விருந்து வழங்க பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களை அன்புடன் அழைத்து அமர்கிறோம். வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இனிமையான மாலை பொழுதில் இனிமையான சூரிய தவத்திலே நமக்கு 2 மணியில் வழிநடத்திய பேராசிரியர் அருள்நிதி கலைச்செல்வி மாரிமுத்தம்மா அவர்களை வாழ்த்து மகிழ்வோம். பேராசிரியர் கலைச்செல்வி மாரிமுத்தம்மா அவர்கள் வாழ்க வளமுடன். அவரது உடல் நலம், மனவளம் வாழ்க வளமுடன். அன்பு குடும்பம் வாழ்க வளமுடன். பொருளாதார மேன்மை வாழ்க வளமுடன். ஆன்மீக அருட்பணி மேலும் தழைத்தோங்க வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அன்னையாய் தந்தையாய் அனைத்துமாய் நம்மை வழிநடத்தும் ஆசான் அருள் தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களின் பொற்பாத கமலங்களை வணங்கி ஆழ்ந்த தவ அழிவிலே நல்லதொரு சிந்தனையே உடல் நலத்தை சீரமைத்து உயிர்வித்த குருவே வாழ்க, வாழ்க வளமுடன். மிக அருமையான ஒரு தலைப்பு, இன்ப வாழ்வுக்கு என்ன வழி அப்படின்ட்டு. எல்லாரும் தேடுறது அதைத்தானே. எப்படி இருக்கணும்? ஹாப்பியா இருக்கணும். நம்ம ஹாப்பியா இருக்கணும். ஆனா அது மாதிரி முடியுதா அப்படின்னு பார்க்கும்போது முடியறதில்லை. ஏன்னா எப்படி ஒரு நாணயத்துக்கு 2 பக்கங்கள் இருப்பது போல வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா இன்பம் துன்பம் ரெண்டுமே மேடு பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நிறைந்ததுதான். எப்போதுமே நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும். துன்பம் இல்லாத வாழ்க்கை தானே இன்பத்தை கொடுக்கும். அப்ப அந்த துன்பம் இல்லாத வாழ்க்கை எனக்கு எப்படி கிடைக்கும்? என் துன்பத்துக்கு காரணம் எல்லாம் என்ன? நான் ஏன் துன்பப்படுறேங்கிற அந்த விழிப்புணர்வுக்கு நம்ம வரும் பொழுது அந்த இடத்துல நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சுவோம். அது நமக்கு இன்ப வாழ்வை நமக்கு எடுத்து கொடுக்கும். அது பல விஷயங்கள் சுவாமிஜி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. முக்கியமா பாத்தீங்கன்னா மனம் படுத்துற பாடுதான் நமது துன்பங்களுக்கு காரணம் அப்படிங்கிறாங்க. மகர்ஷியோட வரிகள் தான் அது. மனம் படும் பாடுதான், மனம் படுத்துகிற பாடு இல்லைன்னா மனம் படும் பாடு அப்படிங்கிறாங்க. அதனாலதான் நமக்கு இந்த அனுபவங்கள் கிடைக்கிறது. அந்த இன்பத்திலே இருக்கணுங்கிற அந்த நாட்டம் துன்பத்துல கொண்டு போய் விட்டுருது. அப்ப அந்த ஆனந்தமான நிலைக்கு போகிறதுக்கு நமக்கு முடியறதில்லை. அந்த அமைதியான வாழ்க்கைக்கு நமக்கு முடியறதில்லை. முக்கிய காரணம் புலன் போக அந்த அனுபவங்களையே மனம் பழகி அதுலயே இருக்கணுங்கிற உணர்வு தான். புலன் வயப்பட்ட நிலையிலேயே வாழ்கின்றதுதான். இப்ப சொல்றாங்க சாமிஜி, அனுபவிக்கணும் அளவோடும் முறையோடும் இல்லையா. இன்பமே அளவு முறை மாறிட மீறிட துன்பமா வருங்கிறாங்க இல்லையா அந்த சாமிஜியோட பாடல் வருது. அந்த இடத்துலதான் நம்ம விழிப்புணர்வுல இருந்து நாம் தவறுகிறோம். விழிப்புணர்வு அறிவு எடுத்து சொல்றது இது பிரச்சனை வரும், இது வேண்டாம் அப்படின்னு சொல்றது. ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஸ்வீட்டே எடுத்துக்கோங்களேன். எல்லாரும் சொல்றதுதான். ஒரு ஸ்வீட் நம்ம எடுத்துக்கிறோம், சாப்பிடுறோம். அது முதல்ல சாப்பிடும் பொழுது நல்ல இனிப்பா இருக்கு, நமக்கு பிடிச்ச ஸ்வீட், ஏதோ ஒரு ஸ்வீட் ரொம்ப இனிப்பா இருக்கு. அது அடுத்தது இன்னொரு வாய் எடுத்து சாப்பிடுறோம்,
அப்பவும் பிடிக்குது. 3வது வாயும்போது கொஞ்சம் லேசா அந்த தித்திப்பு நமக்கு திகட்டுற மாதிரி இருக்கும். 4வது வாய் நம்ம சாப்பிடவே முடியல. சரி அப்பவும் கொஞ்சம் 2 நிமிஷம் கழிச்சு திரும்பவும் சாப்பிடலாம். போகிற அந்த பாக்ஸ் வாங்கி வச்சது இருக்கு. நம்ம எடுத்து சாப்பிட்டுட்டே இருக்கும்போது ஒரு பெரட்டுற மாதிரி இருக்கு. உடல் உடல் வந்து அதை ஏற்றுக்கொள்ளல. அப்ப நமக்கு வந்து அந்த திகட்டும் போதே நிறுத்திடணும். திகட்டுறதுக்கு முன்னாடியே நிறுத்திடணும். அங்கதான் வந்து அறிவு எடுக்க சொல்றது, இதுதான் அளவு, இது அளவு முறை, இதோட நிறுத்தணும்னு சொல்லி அறிவு எடுத்து சொல்வதை நாம வந்து கவனிக்காம புலன் மயக்கத்தில், அதாவது சுவை உணர்வில் மயங்கி, நம்ம அந்த சுவை உணர்வு அந்த அந்த எந்திரியம் அந்த வந்து மயக்க நிலையில நமக்கு அந்த விழிப்புணர்வாக சொல்லப்பட்ட செய்தியை தவிர்த்து இக்னோர் பண்ணிடுறது, அலட்சியம் செய்து நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் எடுத்துக்கும் போது அது உடல் ரீதியான பிரச்சனைகளை நமக்கு கொடுத்தது இல்லையா? என்ன துன்பங்களுக்கு காரணம் என்ன? அறியாமை, அலட்சியம், இதுதானே. அறியாமை காரணமா அலட்சியத்தினாலதான் நம்ம துன்பம் வயப்படுறோம். உணர்ச்சி வயப்பட்ட மனநிலை, இது 3 தான் துன்பத்துக்கு காரணம் சொல்லி சாமிஜி சொல்றாங்க. முதல்ல இது சாப்பிட்டாலும் ஒரு ஒரு சர்க்கரை இருக்கிறவங்க, டயபிட்டிஸா இருக்கிறவங்க இது சாப்பிடலாம். ஆனா இன்னைக்கு கோவம் கொஞ்சம் சாப்பிடலாம். மாத்திரை எடுத்துக்கிறவங்க அதிகம் எடுக்கக்கூடாது. அந்த அந்த விழிப்புணர்வு இல்லாத பொழுது என்ன ஆகுது? அவங்க சரி மாத்திரை இன்னொரு டபுள் டோஸா போட்டுடலாம் அப்படின்னு எடுத்துக்கிறாங்க. இப்ப அந்த இடத்துல அவங்களுக்கு வந்து அறியாமை காரணத்தினாலையும் நமக்கு இது வந்து திரும்ப அந்த கணையத்துக்கு கூடுதலான பலு, அந்த வேலை பலுவை கொடுக்குறோம். அந்த கணையங்கிற அந்த உறுப்பு வந்து இன்னும் துன்பப்படும். அதுக்கு வேலை பலு ஆகும்போது அது இன்னும் தொய்வாயிடுங்கிறத அந்த அறியாமைதான். இது போல எவ்வளவு அறியாமையானால நம்ம நிறைய துன்ப வைப்படுறோம். அடுத்தது அலட்சியம் செய்யறோம். நமக்கு தெரியும் அது சாப்பிட்டா நமக்கு சுகர் ஏறிடும். அது வந்து சாப்பிடக்கூடாதுன்னு தெரிஞ்சா கூட சரி பார்த்துக்கலாம், மாத்திரை போட்டுக்கலாம்னு சொன்னேன் இல்லையா? அந்த மாதிரி வரும்போது நம்ம அதை வந்து அறிவு எடுத்து சொல்றதை அலட்சியம் பண்ணிடுறோம். உணர்ச்சி பயம்னா புலன் போக அனுபவத்துல, புலன் வயப்பட்ட நிலையில பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது சுவைதான், நாக்குதான் கடைசியில வெற்றி கொள்கிறது இல்லையா? அதுதான் ஜெயிக்கிறது. இப்படிதான் வந்து நம் வாழ்க்கையை ஒரு உதாரணம் தான். பல விதத்துல பல விஷயங்கள்ல நாம வந்து வாழ்க்கையை மயமாக்கி கொள்கிறோம். அப்ப இந்த துன்பங்களிலிருந்து விடுதலை என்ன? எப்படி துன்பம் இல்லாத வாழ்வுதான் எனக்கு இன்பமான வாழ்க்கையை கொடுக்கும்? துன்பங்கள் வந்து நான் எப்படி விடுபட்டுக் கொள்வேன் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 18 தத்துவங்கள், வேதாத்ரி மகர்ஷியோட தத்துவங்கள் ரொம்ப அழகா எனக்கு சாமிஜியோடது படிக்கும்போது தெரிஞ்சுக்கிட்டேன். அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல வந்து இயற்கையை உணரணும். இயற்கையை உணரணும். கடல் அலை எழுகிறது இல்லையா? கடல் அலை எழுகிறது. அலைங்கிறது நீரின் அசைவுதான். அந்த அலைங்கிற இயக்கத்தை நிறுத்திட்டா மீன இருக்கிறது நீர் தான். அப்படித்தானே? கால வந்து போது பாதத்தை நினைக்கும் போது அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. அது என்னது? அந்த அலை வந்து அசைவுல இருக்கும்போது நமக்கு ஆனந்தத்தை கொடுக்குது. அந்த அலை அலையாக அந்த அசைந்து வராம இருக்கும்போது அது நீர் தான். அப்ப அந்த அலைக்கும் அந்த கடல் அலைக்கு மூலம் வந்து நீர். அலை என்பது தோற்றம், கடல்ங்கிறது மூலத்தின் சிறப்பு நிலையே அலை அப்படிங்கிறாங்க. இதே போலதான் இந்த பிரபஞ்சத்தின் இயக்கமாம். எல்லாத்தையும் நிறுத்தி அது எல்லாமே எல்லாத்துக்குள்ளயும் இறைவனே அனைத்துமாக இருக்கிறார் அப்படிங்கிற அந்த உணர்வுக்கு நாம வரும் பொழுது யார் மேலேயும் நம்ம வெறுப்பு வச்சுக்க மாட்டோம். யார் மேலேயும் கோபப்பட மாட்டோம். எல்லா உயிரையும் தன்னிற்குள் நேசிப்போம். முதல்ல நம் உடலையும் நமது இந்த வாழ்க்கையும் நம்மை சார்ந்தோரையும் நம்ம நேசிக்க ஆரம்பிச்சிடும். நேசிக்க ஆரம்பிக்கும் போதே அந்த மகிழ்ச்சியான அந்த நிலைக்கு போவோம். அப்போ ரொம்ப அழகா இந்த மனித உறவுகள் மேம்படும். உறவு ஒண்ணு முதல்ல எந்த இடத்துல உடல், உயிர், மனம் இணைந்ததுதான் இந்த வாழ்க்கை. அப்ப அந்த உடலுக்கு துன்பம் கொடுக்காம இருக்கணும். நான் சொன்ன மாதிரி அளவு முறை, 5 அளவு முறை: உணவு, ரத்தம், உழைப்பு, புலன் இன்பம், எண்ணம் அப்படிங்கிற 5 அளவு முறை நம்ம காக்கும் பொழுது அப்போ வந்து உடலுக்கு துன்பம் வராது. ஏன்னா உடல் துன்பம் வயப்பட்டதுன்னா அது மனமும் பாதிக்கப்படுது. மனம் பாதிக்கப்படும் போது, மனம் வந்து சோர்வடையும் போது உடலை பாதிக்கிறது. இது உயிர் ஓட்டத்தை தடை செய்கிறது. அப்போ உடல்ல நோய் வருது. எல்லா பிரச்சனையும் வரும் இல்லையா? அப்ப நம்ம தனி மனித வாழ்க்கை பாதிக்கப்படுகிறது. தனி மனித வாழ்க்கை பாதிக்கப்படும் பொழுது அது குடும்ப வாழ்விலும் அந்த குடும்பத்துல இருக்கிற உறுப்பினர்களும் அவர்களுக்கும் அந்த துன்பமா போகுது. எல்லா விதத்திலுமே நமக்கு அமைதி கெட்டுடுது. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? முதல்ல உடலை
பேணி காக்க வேண்டும். உடலை பத்திரப்படுத்தணும், உடலுக்குள் இருக்கும் உயிரை பத்திரப்படுத்தணும், நம் மனதை இதமாக வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த 3 இதை நம்ம கண்டிப்பா அதுக்குதான் நமக்கு பயிற்சிகள் கொடுத்திருக்காங்க. அருமையா நமக்கு உடற்பயிற்சி, உயிரை வளப்படுத்தக்கூடிய காயக்கல்ப பயிற்சி, மனதை இதமாக அமைதியாக இருக்கக்கூடிய தவ பயிற்சிகள், தவம் நமக்கு கொடுத்திருக்காங்க. தவம் மட்டும் போதுமா பார்க்கும்போது தற்சோதனை பயிற்சி நம்ம எடுத்துக்கும் பொழுதுதான் தவமும் தற்சோதனையும் ஒன்றோடு ஒன்றை சார்ந்துதான், ஒன்றோடு ஒன்று பிணைந்ததுதான். தவத்தோடு கூடிய தற்சோதனை பயிற்சியும் நம்ம எடுத்துக்கும் பொழுதுதான் அது நமக்கு அந்த ஆனந்தமான நிலைக்கு நம்ம எடுத்துட்டு போகும். ஏன்னா தேவையில்லாதது அதை விலகும் பொழுது தானாவே எது தேவையோ அது நமக்குள்ள இருக்க ஆரம்பிக்கும் இல்லையா? அப்ப நம்ம கிட்ட எதெல்லாம் தேவையில்லாதெல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த தற்சோதனை பேச்சுகளை பார்க்கும்போது இந்த 6 குணங்கள் முதல்ல தேவையில்லை. காம, குரோத, லோபம், மோகம், மத மாற்றங்கள், பேராசை, சினம், கடும்பற்று, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வு தாழ்வு மனப்பான்மை, வஞ்சம் அப்படிங்கிற அந்த 6 தீய குணங்கள் அதை நற்குணங்களாக நம்ம மாறும்போது நமக்கு மனம் அமைதி கிடைக்கும். இந்த உடல் உயிர் வளம் காக்கப்படும். அந்த விதத்துல அந்த 6 குணங்களை சீரமைப்பதற்கு நமக்கு இந்த தற்சோதனை பயிற்சி அவசியமா இருக்கு. அப்ப உடல் நல்ல நலத்தோடும் ஆரோக்கியத்தோடும் இருப்பதற்கு உடற்பயிற்சி, மனதை வலிமைப்படுத்த தற்சோதனை நேரடியா நம்ம செய்ய முடியாது. தவம் செய்யாமல் தற்சோதனை செய்யும் பொழுது அந்த தற்சோதனை பயிற்சி செய்யும்போது நாம செய்யறதா சரி தோணும். தவம் செய்து மனம் அமைதியான நிலையில் நம்ம தற்சோதனை பயிற்சி மேற்கொள்ளும் பொழுது அப்ப குட் பேட் என்ன அப்படின்னு நம்மளால அனலைஸ் பண்ண முடியும். அப்ப அது நாம் செய்த தவறுகளை நம் மனம் ஏற்றுக்கொண்டு அதை சரி செய்யறதுக்கு நம்ம முயற்சி செய்வோம். அதை தவம் செய்யாம நம்ம தற்சோதனை செய்யும்போது என்ன ஆகும்? நாம் செய்ததே சரி அப்படிங்கிற எண்ணத்துலதான் நம்ம இருப்போம். அப்ப அந்த தவம் செய்து மனதை அமைதிப்படுத்தி அதுக்கு அடுத்தது நம்ம இந்த தற்சோதனை பயிற்சியை எடுத்துக்கும் பொழுது நமக்கு துன்பம் இல்லாத வாழ்க்கை உத்தரவாகும். சரி, இப்போ தான் நம்மளை பத்தி, அதாவது நம்ம தனி மனித அமைதி, நாம நல்லா இருக்கும் பொழுது நம்ம இந்த உடல் உயிர் மனம் ஆரோக்கியமா இருக்கும் பொழுது நமக்கு அமைதி கிடைக்கும். அதுல மட்டும் நமக்கு கிடைச்சிடுதா? சரி, நம்ம மேம்படுத்திக்கிறோம், நம்மள நம்ம மேல எடுத்துக்கிறோம், நம்ம மேம்படுத்தி கொண்டு வரோம். ஆனா நம்ம குடும்பம்ங்கிற அந்த கூட்டுக்குள்ள இருக்கோம் இல்லையா? ஏன்னா குடும்பம் சமுதாயம் இல்லாம நம்ம தனி மனிதனாக எதுவுமே பண்ண முடியாது. எல்லாம் இன்டர் டிபெண்டன்ட் சொல்லுவாங்க, ஒருவரை ஒருவர் சார்ந்துதான் இருக்கும் இல்லையா? அப்ப குடும்ப உறவுகளுக்குள்ள அந்த உறவு, ஒவ்வொரு உறவோடையும் அதை பேணி காப்பதும் ரொம்ப முக்கியமா இருக்கு. அதுக்கு சுவாமிஜி நமக்கு நிறைய கொடுத்திருக்காங்க. முதல்ல சுருக்கமா சொல்றேன், அது ஒரு 18 பாயிண்ட் இருக்கு. அது அவ்வளவு பேச வேண்டாம், ஏன்னா அதுக்கு அடுத்தது சமுதாயத்துக்கு போகணும். அது பார்க்கும்போது நம்ம முதல்ல எல்லாருக்கும் அன்போட நடந்துக்கணும், அன்பான இதமான வார்த்தைகள் தான் பேசணும். நமக்கு ஒருத்தருக்கு அது எண்ணத்தினால கூட ஒரு தீங்கு இழைக்கக்கூடாது. அதாவது அவர்கள் வருத்தப்படும்படி நாம் எதுவும் செய்திடக்கூடாது. ஒரு பிரச்சனை வந்ததுன்னா அதை கொஞ்சம் நிதானிச்சுட்டு அவங்க அதை ஏற்றுக்கொள்ள நிலையில இல்லாத அவங்க உணர்ச்சி வைப்பட்ட நிலையில இருக்கும், நாமும் அந்த உணர்ச்சி வைப்பட்ட நிலைக்கு உயரும் பொழுது அந்த இடத்துல இன்னும் மனக்கசப்பாயி அந்த உறவுகளுக்குள்ள இன்னும் அந்த தூரம் இடைவெளி அதிகமாயிடும். அப்ப அது குடும்ப அமைதி கெடுவதற்கு பெரிய ஒரு இதுவாயிடும். நாம மன வளர்ப்புல யோகியராக நாம் அவம் கத்திருப்போம், தற்சோதனை பேதிகள் சுற்றி சேர்ந்தும் கத்துக்கிட்டுப்போம். விட்டு கொடுத்தவர் கெட்டு போவதில்லைன்னு சொல்லுவாங்க. தராசு தட்டுல எது கீழே இறங்குறதோ அதுக்குதான் வெயிட் ஜாஸ்தி இல்லையா? அப்ப நம்ம விட்டு கொடுக்கணும், இறங்கி நம்ம விட்டு கொடுத்து இந்த குடும்பத்துல ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு அமைதி காத்து எப்ப நம்ம பேசணுமோ பேச வேண்டிய நேரத்துல சரியா அளவோட யாருக்கும் மனதை புண்படுத்தாத வகையில் நல்லபடியாக பேசும் பொழுது, சொல்ல வேண்டிய கருத்துக்களை இதமாக பதமாக எடுத்துரைக்கும் பொழுது அந்த உறவுகளுக்கிடையே அந்த இணக்கத்தன்மை இன்னும் அழுத்தமாகும். உறவுகளுக்குடைய அந்த நட்புறவுங்கிறது அவ்வளவு முக்கியம். கணவன் மனைவி உருவாகட்டும், குழந்தைகள் வளர்ப்பாகட்டும், எல்லாமே ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த ஒரு அமைதி கிடைக்காத நம்ம வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது. அப்ப அந்த குடும்ப அமைதி, சாமிஜி குடும்ப அமைதிக்கு அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுத்திருக்காங்க. கணவன் மனைவி உறவு ஒரு நட்பு அது போன்ற ஒரு நட்பு உலகத்துல கிடையாது அப்படிங்கிறாங்க. இந்த குடும்ப அமைதிங்கிறது நம்மை நாம் அமைதிப்படுத்திக்க வேண்டும். தனி மனித அமைதி, நாம் அமைதியாக ஆரோக்கியமாக இருக்கணும், நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும். அடுத்தது சமுதாயம் பார்க்கும்போது கண்டிப்பா சமுதாய பதிவுகள் தான் இப்போ
நேத்திக்கு ஒரு ஷார்ட்ஸ் பார்த்தேன். எப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வண்டி 2 வீலர் போயிட்டு இருக்காங்க. ஒரு பிரிட்ஜ் இங்க ஃபாரின்ல நடந்திருக்குது. ஒரு பிரிட்ஜ் கிராஸ் பண்ண போறாங்க. பிரிட்ஜ் தாண்டி போகணும். கொஞ்ச நேரத்துல வண்டி வந்து கடகடன்னு ஆடுது. அந்த அந்த பிரிட்ஜ்ல நல்ல ரொம்ப டிரான்ஸ்போர்ட், அதாவது வெஹிக்கிள் எல்லாம் இல்ல. அந்த வண்டி வந்து அப்படியே தடுமாறுது. வண்டியை பிரேக் போட்டு அவர் நின்னுட்டாரு. பின்னாடில இருந்து இத வந்து வீடியோ கேப்சர் பண்ணிருக்காங்க. என்னன்னு பார்த்தா வண்டியில உட்கார்ந்து நெருங்கல, பேலன்ஸ் பண்ணி நிக்கிறாரு. வண்டி அப்படி இங்கே அங்கே திரும்ப. என்னன்னா பூகம்பம், எர்த்குவேக், நிலநடுக்கம். அது என்னமோ அளவு 7.11 ரிக்டர் அளவுன்னு போட்டிருந்தாங்க. சோ அந்த அளவுக்கு ஒரு அப்படியே இதுவா இருக்கு. ஃபுல் இடமும் ஆடுது. இந்த பிரிட்ஜோட ஃபுல்லா ஆடுது அப்படியே. இதுக்கெல்லாம் காரணம் வந்து சமுதாய பதிவு தான். அந்த எண்ணங்கள், மாறான எண்ணங்கள், எதிர்மறையான எண்ணங்கள் பிரபஞ்ச களத்துல அழுத்த பதிவாகி, அது வந்து செயல் விளைவாக இந்த மாதிரி சமுதாய பதிவாக இயற்கை சீற்றங்களாக எடுத்து கொடுக்குது. இயற்கை தனது சட்டத்தை என்னோடது என்னைக்குமே அது மாற்றிக்கொள்ளுது. அந்த இயற்கைங்கிற சட்டத்துல உடல் குடல் கிடையாது, பெரியவன் சின்னவன் கிடையாது, ஏழை பணக்காரன் கிடையாது, நல்லவன் கெட்டவன் கிடையாது. என்ன பந்து விட்டு எரிஞ்சா திரும்பி வரும், என்ன கொடுக்குறோமோ அது திரும்பி கிடைக்கும். இது இயற்கை சட்டம். அப்ப இந்த சமுதாய பதிவு, இப்ப சமுதாய பதிவு என்ன ஆகுது இப்போ? அந்த அந்த இது பார்க்கும்போதே எனக்கு பயமா இருந்தது, அந்த வீடியோ பார்க்கும்போதே. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துல அந்த பூகம், அந்த ஷேக் நின்னுட்டு நார்மலா வண்டி ஓட்டிட்டு போயிட்டாங்க. சோ அந்த ஏரியால அடிக்கடி வரும் போல இருக்கு. தே ஆர் யூஸ் டு தட். அவங்க பாட்டு நார்மல் லைஃப் உடனே லீட் பண்றாங்க. பட் நம்ம அதை பாக்குற நமக்கு அவ்வளோ பயமா இருக்கு. சோ இதுக்கெல்லாம் காரணம் வெள்ளம் வரதாகட்டும், ஏன் மழையே பெய்யாம இருக்கிறதாகட்டும். ஒரு பக்கம் வெள்ளம், ஒரே இடத்துல தண்ணி நிறைய போது, ஒரு பக்கம் சுத்தமா தண்ணியே இல்லை. இதெல்லாமும் இயற்கை வளங்கள், அந்த அதோட அந்த பிரபஞ்ச களத்துல வர அந்த களங்கங்கள் அதை சேர்ந்து சேர்ந்து அது கொடுக்கிறது. சோ இதுவும் வந்து நமது அது என்ன ஆகும், சமுதாய பதிவு திரும்ப மனிதர்கள், நம் பூமியில் வாழும் மனிதர்களை தானே பாதிக்கிறது. அப்ப எல்லாமே வந்து நமக்கு அந்த துன்பமான வாழ்க்கையை கொடுக்கிறது. இதுக்கு இதுல இருந்து எப்படி விடுபடுறது? மனதை எப்போதும் இன்பமாக, நாம் இந்த வாழ்வில் நிறைவோட நாம் எப்படி இருக்கணும்? இந்த 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 மாதிரி களங்கங்கள்லாம் போக்கி, இந்த எந்த ஒரு சங்கடமும் இல்லாமல், எந்த துன்பமும் இல்லாமல் நிறைவான வாழ்க்கைக்கு என்னென்ன வழி அப்படின்னு பார்க்கும்போது சொல்றாங்க, உயிரறிந்த அறிவாலே உலகை நோக்க உயர்வு தாழ்வு இல்லாத சமநிலை சித்திக்கும் அப்படிங்கிறாங்க. உயிரை பற்றின அறிவு, தன்னை பற்றின இந்த உடலுக்குள் உயிர், உயிருக்குள் அறிவு எப்படி இயங்குறது, அந்த அறிவுதான் தெய்வம் அப்படிங்கிற அந்த உணர்தல். அப்ப அதுவே எல்லாமுமாக இருக்கிறது. நாங்கிற அந்த தன்முனைப்பு சரிக்கட்டு ஓட அந்த அந்த உண்மை, அந்த புரிதல் நமக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு நமக்கு இந்த பயிற்சிகள் கொடுக்கும். அப்ப என்ன பண்ணணும், நாம பொறுப்போட இருக்கணுங்கிறாங்க சாமிஜி. நான் பொறுப்புணர்ச்சியில் அழுத்தமாக நின்று கொண்டு, ஒவ்வொருத்தரும் இப்படிதான் இருக்கணும்னு அந்த எதிர்பார்ப்பை விட்டுடணும். இது நம்ம மற்றவர்கள் மேல எதிர்பார்ப்பு வைத்து, அதாவது சமுதாயமாகட்டும், குடும்ப உறுப்பினர்களாகட்டும், தொழில் செய்யற எந்த இடமும் எந்த இடத்துலயுமே இவங்க இப்படி இருக்குன்னு சொல்லி எல்லை கட்டி நிற்காமல், நாம வந்து அந்த இறங்கி வந்து நசல் விட்டு கொடுத்து வாழ்வது, அந்த மாதிரி பண்ணும் பொழுது எவர் மீதும் வெறுப்பு வராது. யார் மீதும் ஒருவர் வெறுப்பு வராது. இப்ப என்ன ஆகும், நம்ம வாழ்க்கையில எப்போதுமே மன நிறைவோட இருக்கும். ஏன்னா நம்ம அது 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 முயற்சி பண்ணி பார்க்கலாங்க. இப்போ வேதாத்திரத்துக்கு வந்த அப்புறம் அது அவ்வளவு நல்லா இருக்கு, ரொம்ப நல்லா இருக்கு. அந்த விட்டு கொடுத்து, இந்த பொறுப்பு உணர்ந்து, நம்ம கடமையை உணர்ந்து, நாம் செய்ய வேண்டிய கடமைகளை உணர்ந்து, உலக மக்களையும் நம்ம வாழ்க்கையோடு தொடர்பு ஏற்படுத்தி கொண்டு, அதை புரிந்து கொண்டு, அந்த மன விரிவோடு அப்படிங்கிறாங்க, பிராட் மைண்டா மன விரிவோடு வாழும்போது, அந்த உலகை நோக்கும்போது நமக்கு அந்த வாழ்வில் நிறைவு கிடைக்கும். சோ நாம எங்க இருக்கோம், அது நம்மளுடைய நிலை என்ன, அதாவது நம்ம ஒவ்வொரு துன்பத்துக்கும் என்ன காரணம் அப்படிங்கிற மன்றத்துக்கு பயிற்சி செய்ய ஒரு அம்மா வந்தாங்க. எனக்கு வில்லிவாக்கம் மன்றம், சென்னையில இருக்கேன். எங்க மன்றத்துக்கு பயிற்சி செய்யறதுக்கு வந்தாங்க. அவங்களுக்கு என்னன்னா உடல்ல பிரச்சனை, உடல் ஆரோக்கியம் அவங்களுக்கு கஷ்டம், அதுக்காக வந்திருந்தாங்க. அவங்களுக்கு பயிற்சி எல்லாம் கொடுத்தோம். பயிற்சி எடுத்துக்கிட்டு உடற்பயிற்சி மட்டும் செய்தா போருமா அப்படின்னு கேட்டாங்க. அப்ப நாங்க சொன்னோம், இல்ல நீங்க தவமும் எடுத்துக்கணும் அப்படின்னு. என்ன காரணம்னு பார்த்தா, உடல் நோய்க்கு, உடல் பிரச்சனைக்கு நம்ம கொடுத்துடுறோம்.
ஆனா உடல் நோய்க்கு என்ன மூல காரணம்? என்ன சொல்றாங்க? சாமிஜி சொல்றாங்க, பதிவுகளின் அடையாளம் நமக்கு எப்படி காட்டிக் கொடுக்கும் பதிவுகள்? பாவ பதிவுகள் நமக்கு எப்படி தெரியும்? உடலிலே நோய், உள்ளத்திலே களங்கம், மனதிலே குழப்பம், வாழ்க்கையில் சிக்கல். இது 4 எது இருந்தாலுமே இது பதிவுகளின் அடையாளம். அப்ப எங்க நம்ம சரி பண்ணணும்? உடல்ல இருக்கிற பிரச்சனைக்கு சரி பண்ணிடுறோம். ஆனா அதோட மூலம் என்ன? அப்ப நம்ம பதிவுகளை போக்கிக் கொள்வதற்கு முயற்சி பண்ணணும். அதற்கு தவம் உதவியா இருக்கும். தவம் செய்யணும். தவம் செய்து செய்து வாழ்த்தி அந்த தற்சோதனை பயிற்சி செய்து வரும்போது அந்த கர்ம விளைவுகளின் தாக்கம் குறையும் அப்படிங்கறத அவங்களுக்கு எடுத்து சொன்னோம். எடுத்து சொன்னப்பறம் அவங்க தீட்சை எடுத்துக்கிட்டாங்க. பயிற்சி செய்து இப்ப பிரம்மஞானம் எல்லாம் முடிச்சுட்டாங்க. எதுக்கு சொல்றேன்? நம்ம மன்றங்களுக்கு வரும்போது மன்றங்களுக்கு இதுவும் நம்ம சொல்ல வருவோம். ஆசிரியர்களாக நமக்கு அந்த பொறுப்பும் கடமையும் இருக்கு. ஏன்னா நம்ம வந்து பேராசிரியர் வேதசுப்பையா ஐயா ஒரு முறை பேசும்போது சொன்னாங்க. எல்லாரும் நம்ம மிஸ் பண்றது அதுதாம்மா மிஸ் பண்றோம். நம்ம ஒரு மன்றத்துக்கு வரும்பொழுது நம்ம வந்து உடல் பிரச்சனை, கால் மூட்டு வலின்னா கால் பயிற்சி செய்யுங்க. இந்த கைப்பயிற்சியில இறுதியா வர இந்த பயிற்சி செய்யுங்க. அது உடற்பயிற்சி கத்துக்கோங்க. அதோட நிறுத்திடும். ஆனா அதுக்கு என்ன மூலம்? எங்கேருந்து நமக்கு அந்த பிரச்சனைகள் நமக்கு ஆரம்பமாறுது? அது நம்ம சரி செய்ய ஆரம்பிக்கும் போது உடற்பயிற்சியை செய்யும் போது எப்படி வந்து உடல்நிலை சரியில்லைன்னா மருத்துவர்கிட்ட போறோம், மருந்து எடுத்துக்கிறோம். இப்ப மருந்து எடுத்துக்கிட்டா மட்டும் போதுமா? சத்தியம் எடுத்துக்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு ஒரு ஜுரம் வருது, இன்ஜெக்ஷன் போட்டுக்கிறோம், மருந்து மாத்திரை கொடுக்குறாங்க, ஆன்டிபயோட்டிக் கொடுக்குறாங்க, நம்ம எடுத்துக்கிறோம். ஆனா அது அந்த ஜுரத்திலயும் நல்லா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டோ அது உடலுக்கு ஒவ்வாத ஒரு பொருள் நம்ம உட்கொண்டோம்னா அது நமக்கு இன்னும் அது பிரச்சனை தானே கொடுக்கும். அப்ப நமக்கு அந்த உணவுல கட்டுப்பாடு வேணும் இல்லையா? அப்படி இருக்கணும் இல்லையா? அது போல நாம வந்து உடற்பயிற்சி செய்து உடலை சரி செய்துட்டா கூட திரும்ப அவர் சொன்ன ரொம்ப அழகா சொன்னது ஐயா சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு. அந்த ஆன்மாவுக்கு தேவையானது அதாவது இந்த பதிவுகள்ல இருந்து களங்கங்கள்ல இருந்து விடுதலை பெறத்துக்கு நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு தவ பயிற்சிகள் செய்து வாழ்த்தி அந்த களங்கங்கள் போக்க நம்ம முயற்சி செய்யணும். நம்ம கிட்ட இருக்கு இல்லையா? முக்களங்கள் இருக்கு. ஆணவம், கர்மம், மாயை. கர்மா 3 கர்மா. சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியம். சஞ்சிதம் முன்னோர்கள் செய்த பதிவு கருவழியே நமக்கு டிரான்ஸ்பர் ஆகி வந்திருக்கு. பிராரத்தம் 3 வயது முதல் இந்த சின்னமருது செயல் விளைவு நமக்கு செயல்னால வந்தது. எண்ணம் சொல் செயல்ல நம்ம கிட்ட சேர்ந்தது. அடுத்தது ஆகாமி இனி வரப்போற நாட்கள். சஞ்சிதம் பிராரத்தம் நம்ம முடிஞ்சது. அது நம்ம கிட்ட ஸ்டாக். ஆக்காம நம்ம கையில இருக்கு. ஆக்காமத்தை சரி செய்துக்கலாம். இல்ல சஞ்சிதம் பிராரத்தம் ஆக்காமத்தை முடிவு பண்ணும். அப்ப நம்ம இந்த குரு கிடைச்சிட்டாங்கும் போது இதெல்லாம் போக்கிக் கொள்ளத்தான் நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப இதை நம்ம கெட்டியா பிடிச்சுக்கணும். இப்ப கெட்டியா அதை பிடிச்சுக்கும் போது அப்ப உடல் நோய்க்கு என்ன காரணம்? குடும்பத்துல பிரச்சனைக்கு என்ன காரணம்? மனம் அமைதியின்மைக்கு என்ன காரணம்? சொல்றாங்கல்ல சாமிஜி சொல்றாங்களே காரணத்தை கண்டிடுன்னு சொல்றாங்க இல்லையா? மூல காரணம் என்ன அப்படின்னு நம்ம முயற்சி செய்யும் பொழுது அதுக்கான மூல காரணம் கர்ம வினை பதிவுகள் எல்லாமே சரி. என் கர்மா நான் அனுபவிக்கிறேன் சொல்லலாம். ஆனா அந்த அனுபவிக்கிற மொழிய இந்த கர்ம வினை பதிவுகளை போக்கிக் கொள்ள முடியும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? பாவ பதிவுகளை போக்கிக் கொள்ள முடியும் நமக்கு சொல்லியிருக்காங்க இல்லையா? கொடுத்திருக்காங்க, மகிழ்ச்சி நமக்கு கொடுத்திருக்காங்க இல்லையா? 3 விஷயங்கள் சொல்றாங்க பதிவுகளை போக்கிக்கிறதுக்கு. பிராயச்சித்தம் செய்யணும், மேல் பதிவு செய்யணும், அடியோடு அழிக்கணும் அப்படின்னு சொல்லி 3 விஷயங்கள் கொடுக்குறாங்க. இப்ப பிராயச்சித்தம் செய்யணும்னா ஒரு தவறு செய்துட்டேன்னா ஒருத்தர்கிட்ட நம்ம ஒரு வீட்டுல குடும்பத்துல 20 உறுப்பினருக்குள்ள பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா அது சரி செய்யறதுக்கு என்ன பண்ணணும்? இறங்கி வந்து உட்கார வச்சு பேசி மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்துல மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுக்க வேண்டிய இடத்துல மனதார அவங்களை மன்னித்து மனதுக்குள்ளேந்து அவங்களை நான் மன்னிச்சுட்டேன்னு சொல்லக்கூடாது. அது தன்முனைப்பாயிடும். மனதார அவர்களை மன்னித்து அவர்களை ஏற்றுக்கொண்டு செய்யும் பொழுது அப்ப இது வந்து பிராயச்சித்தம். நம்ம வந்து அந்த பிரச்சனையை சுமூகமா நம்ம முடிச்சு வைக்கிறோம். அது மாதிரி மேல் பதிவு ஒரு தவறு செய்துட்டேன் இது எப்படி சரி செய்யும்? எண்ணத்தினால கூட இப்ப துணி உணர்த்திட்டு இருக்கேன் வாழை இருட்டிட்டு ஐயோ துணி இப்பதானே உணர்த்துறோம் அப்படின்னு நம்ம இதெல்லாம் சமுதாய பதிவு. அது மழை வந்து இயற்கை. இந்த இயற்கையை கட்டுப்படுத்த நமக்கு உரிமை கிடையாது, கட்டுப்படுத்தவும் கூடாது. அப்படி எண்ணங்கள் தான் தேவையில்லாத இடத்துல நமக்கு மழை வேண்டிய வர அந்த எண்ணத்தினால பிரபஞ்ச இடத்துல பதிவாகி இன்னொரு இடத்துல போய் மழை பெய்யுது. இது மாதிரி ஒரு விஷயமும் நான் ஒரு சின்ன சின்ன உதாரணங்கள் தான் நான் ஆட் பண்றேன். ஒரு விஷயங்களும் சோ இது மாதிரி நம்ம ஒரு விழிப்புணர்வோட இருந்தோம்னா நாம விழிப்புணர்வு காக்கும் பொழுது நமக்கு என்ன ஆகும்? அந்த சமுதாய பதிவு வராது இல்லையா? அப்ப வந்து மேல் பதிவு எண்ணம் எழும்போதே அதன் காரணம் கண்டிடுங்கிறாங்க. எண்ணம் எழும்போது அது காரணம் வந்து அது தேவையில்லாத எண்ணமா இருந்ததுன்னா அது உடனே அந்த எண்ணத்தை சமன்படுத்தி அதான் எண்ணம் ஆராய்தல் பயிற்சி நமக்கு அகத்தாய்வுல கொடுத்திருக்காங்க. உடனே சமன் செய்து சங்கல்பம் போட்டு அருட்காப்பு போட்டு அந்த எண்ணத்துக்கு தேவையில்லாத எண்ணங்களை வலுவிழக்க செய்து அது நல்ல எண்ணங்களுக்கு அழுத்தம் கொடுத்து அதுக்கு மாறாக சமன்படுத்தி பண்ணும்பொழுது அது வந்து ஒரு நல்ல ஒரு அமைதியை கொடுக்கும் நமக்கு. அது மாதிரி அடியோடு ஒழித்தல்
அந்த பிரச்சனைகள் வருது. இங்க நிறைய பேர் வந்து மிக்ஸ்டு பார்ட்டிசிபென்ட்ஸா நம்ம இருக்கோம். இதுல பேசிக் முடிச்சவங்களும் இருக்காங்க, அகத்தாய்வு பண்ணிட்டு இருக்கிறவங்க, பிரம்ம ஞானம் முடிச்சவங்க இருக்காங்க. சோ எல்லாருக்கும் தெரிஞ்சுக்கும் துரியாதீத தவம், நம்ம உச்சக்கட்ட தவம் சாமிக்கு நமக்கு கொடுத்தது. சோ துரியாதீத தவம் செய்யும் பொழுது முக்கலந்தங்களும் போகும் அப்படின்னு சொல்றாங்க. 3 கலந்தங்களுமே போகும் நமக்கு அப்படிங்கிறாங்க. அந்த இடத்துல அது அவ்வளவு பெரிய கடல்ல, அந்த பிரபஞ்ச அந்த கடல்ல நம்ம வந்து நமக்கு ஒன்று கலக்கும் போது நம்மளோடது எல்லாமே வந்து தேவையில்லாத எல்லாமே அது அது தூய்மை பெற்றுடும். நம்ம தூய்மை பெறுவோம். அந்த மாதிரி அற்புதமான தவங்கள்லாம் கொடுத்திருக்காங்க நம்ம மகிழ்ச்சிகளுக்கு. அந்த தவங்கள்லாம் கற்றுக்கொண்டு தவம் செய்ய செய்ய இந்த முக்களங்கங்களும் போகும் நமக்கு. இந்த கர்மவினை பதிவுகள்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக நாம் விடுபட ஆரம்பிப்போம். இந்த கர்மவினை பதிவுகள் நமக்கு அதுதான் நமக்கு துன்பத்துக்கு ஆரம்ப காரணம். அதுக்கப்புறம் அறிவு விழிப்பு நிலை இல்லாத, விழிப்பு நிலை தவறுவதால் சொல்வது, விழிப்பு நிலை தவறிடுறது. அறிவு வந்து அதோட வேலையை இயற்கை சரியாக செய்துகிட்டு இருக்கு, எடுத்து சொல்றது. ஆனா நாம் கவனிக்க தவறும், இல்ல அலட்சியம் பண்ணிடுறோம். சோ அதுல வர பிரச்சனைகள் தான் நமக்கு துன்பத்துக்கு காரணம். அடுத்தது வந்து நிறைய சொல்றாங்க நம்ம சாமிஜி. இது ஒரு அருமையான ஒரு பாடல் கூட பார்த்தேன். சாமிஜி நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க. இதுல வந்து அண்டர்களே வாரி, அது ரொம்ப அது இசைத்தட்டுகளாவும் நமக்கு வந்திருக்கு. நிறைய மனவளக்கு இசைக்கலைஞர்கள் இத இசைச்சிருக்காங்க. அன்பர்களே வாரீர் அறிவில் இருப்பிடம் அறிந்து இன்பமுற இன்ப நிலையதை ஏக நிலையதை அன்பு நிலையதை அறிந்திடலாம் என்று கேக்குறாங்க. தின்று திரிந்து உறங்கவா பிறந்தோம் என்று நினைத்தால் ஏன் என உணர்ந்தோம். வாழ்க்கை வந்து எழுந்துக்கிறோம், சாப்பிடுறோம், உலக இன்பங்கள் அனுபவிக்கிறோம், உறங்குறோம், அது இல்ல வாழ்க்கை. இதை தாண்டி ஒரு விஷயம் இருக்கு, அதற்காக பிறந்திருக்கோம். அன்றாட வாழ்க்கை அறிந்து அனுபவிக்க இன்றேனும் விரைந்து எழுச்சி பெற்று உய்வீர். எத்தனை ஆயிரம் ஆயிரம் இன்பங்கள். இந்த வரிகள் தான் ரொம்ப எனக்கு டச்சிங்கா இருக்கு. எத்தனை ஆயிரம் ஆயிரம், எவ்வளவு இன்பங்கள். அந்த இன்பத்திலேயே தான் மனம் மயங்கி அதையே தான் நாடி போறது. இவ்வுலகம் எங்கும் இவ்வுலகெங்கும் பேரண்ட முழுமையும் அத்தன் அருள் ஆட்சியாக நிறைந்துள்ளான். அறிவை விரித்து அனைத்தும் தூய்த்து இன்பமுற அன்பர்களே வாரீர் அப்படிங்கிறாங்க. சோ இன்பங்கள் ஆயிரம் உண்டு. இன்பம் எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா அப்படிங்கிறாங்க இல்லையா. ஒரு கவிஞர் சொல்றாரு இல்லையா, எத்தனை கோடி இன்பம் வைத்தா இறைவா. இன்பம் இன்பம் அனுபவிக்கத்தான் இந்த வாழ்க்கை இருக்கு. ஆனா அதுவே வாழ்க்கை இல்ல. நம்ம சொல்றாங்க இல்லையா, பணம்ங்கிறது ஒரு உதாரணத்துக்கு, பணம் வந்து வேணும் நமக்கு. ஆனா பணமே வாழ்க்கை இல்ல, பணம் இல்லாத வாழ்க்கையும் இல்ல. பணம் வந்து சாமிஜி பண்டமாற்று முறை சொல்லியிருக்காங்க. சோ அந்த சப்ஜெக்டுக்குள்ள இப்ப போகல. பணமே வாழ்க்கை கிடையாது, பணம் இல்லாத வாழ்க்கையும் இல்லை. அப்ப அது எந்த தேவையோ எவ்வளவு தேவையோ அது மட்டும்தான் நம்ம எடுத்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி இன்பம் கூட அனுபவிக்கணும், அளவோடும் முறையோடும். எதுல தேவையோ அது மட்டும் நம்ம அனுபவித்து வரும் பொழுது நமக்கு இந்த மகிழ்ச்சியான வாழ்வு கண்டிப்பா உத்தரவாகும். ஏன்னா அளவு முறைதான், சிம்பிள் வந்து அளவு முறைதான். அந்த மகிழ்ச்சியான வாழ்வுக்கு என்ன சொல்றாங்க, ரொம்ப அழகா சொல்றாங்க. அறிவை விழிப்பு நிலைக்கும் சிந்தனைக்கும் நன்கு கொண்டு வாருங்கள். விழிப்பு நிலைக்கு தான் நம்ம ஆழ்ந்த தவம். தவம் பண்ணும்போது மன அச்சுறு விரைவில் குறைந்து இருக்கும்போது அறிவு விழிப்பு நிலையில இருக்கும். அப்ப வந்து நாம் செய்யும் செயல்கள் தரமாக இருக்கும். விளைவு அறிந்த விழிப்பு நிலையில இருக்கும். ஒரு எண்ணம் வரும்போதே அந்த விளைவு அதுக்குள்ள இருக்குங்கிறாங்க. எண்ணம் சொல்லாதது சொல் செயல் வடிவம் பெறுது. அப்ப அந்த செயலுக்கான விளைவை கணிச்சிடுவோம், செயல் திருத்தம் பெற்று நம்ம வாழ்வோம். அறிவு விழிப்பு நிலையில இருக்கும். சிந்திக்க ஆரம்பிச்சிடுவோம். ஒரு ஒரு விஷயமும் ஆழ்ந்து சிந்தித்து நம்ம வந்து அந்த செயலுக்கு நம்ம எடுத்துட்டு வருவோம். தெளிவோடும் துணிவோடும் அறநெறி நிற்க பழகி கொள்ளுங்கள் அப்படிங்கிறாங்க. அறநெறி ஒழுக்கம் கடமை ஈகை, நமக்கு அது விளக்கம் தெரியும், டைம் ஆயிடுச்சு. சோ அந்த அறநெறியோடு நிற்க பழகிப்போம். உயர்ந்த எண்ணங்கள் சிறந்த செயல்கள் மூலம் உங்கள் மனதையும் உடலையும் நலமாக வைத்துக் கொள்ளுங்கள். ஏன்னா எண்ணங்கள் தான் உலகையே ஆள்கின்றன அப்படிங்கிறாங்க. அப்ப எண்ணத்திலே வந்து தெய்வீக எண்ணங்களாக நம்ம எண்ணங்களை உயர்ந்த நிலைக்கு தரத்தை உயர்த்தும் பொழுது அது உடலையும் மனதையும் வாழ்க்கையும் குடும்ப வாழ்க்கையும் குடும்ப அமைதியும் நமக்கு கொடுக்கிறது. அப்புறம் எண்ணங்களை உடலையும் நலமாக வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கும் பிறர்க்கும் நலம் விளைவிக்கும் இனிமையான செயல்களையே செய்து வாருங்கள். இந்த இரண்டொழுக்க பண்பாடுதான். நான் எனது வாழ்நாளில் யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுவோருக்கு அது அறநெறி.
துன்பப்படுவோருக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன். இது இறை உணர்வு. எல்லாரையும் இறை சொரூபமா பார்க்கும்போது எல்லாருக்கும் நம்ம உதவி பண்ணுவோம். இந்த நான் எனது வாழ்நாளை யாருடைய உடலுக்கும் யாருடைய போது நமக்கு முதல்ல, அப்புறம் எல்லாருக்கும், யாரோட உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தர மாட்டேன். இதை நம்ம ஃபாலோ பண்ணும்போது நமக்கு இந்த மகிழ்ச்சியான வாழ்க்கை உத்தரவாதம். உங்கள் வாழ்வு இதெல்லாம் பண்ணும்போது உங்கள் வாழ்வு ஒளி பொருந்தியதாக இருக்கும். உங்களுக்கு பிறக்கும் குழந்தைகள் அறிவாலும் உடலாலும் சிறந்து விளங்கி உலகுக்கு ஒரு நல்ல நிதியாக இருப்பார்கள். சிந்தியுங்கள், செயல்புரியுங்கள், சிறப்பாக வாழுங்கள் அப்படின்னு சொல்லி இந்த இதுல சாமிஜியோட வரிகள் இதெல்லாம் கொடுக்குறாங்க. இப்ப நம்ம நலமாக, வளமாக, மகிழ்ச்சியாக வாழ்வது ஒரே ஒரே வழி மனவளக்கலை யோக பயிற்சிகள். நம்ம தொடர்ந்து இந்த பயிற்சிகளை செய்து விடாது வைராக்கியமாக நம்ம அந்த பயிற்சிகளை செய்து நம் உடலையும் மனதையும் ஆரோக்கியமா வைத்துக் கொண்டு நமது சுற்றத்தை மகிழ்ச்சியாக மகிழ்வித்து சொல்லுவாங்க இல்லையா, நம்முடைய சுற்றத்தை, நமது குடும்பத்தை, உடன் பிறந்தவர்களை, நமது நட்புகளை, சமுதாயத்தில் நாம் பழகும் ஒவ்வொருவரோடும் அன்பு பாராட்டி நம்ம அதை பழகும் பொழுது நமக்கு இந்த மகிழ்ச்சியான வாழ்வுங்கிறது என்றுமே நிரந்தரமாக இருக்கும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பு வழங்கிய அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்டி, இறை பேராற்றலுக்கு நன்றி, ஒரு மகானுக்கு நன்றி, மன மகிழ்வோடு நிறைவு செய்து கொள்கிறேன். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றி அம்மா. வாழ்க வளம். வாழ்க வளமுடன் அம்மா. இன்ப வாழ்வுக்கு வழிங்கிற தலைப்புல ரொம்ப அருமையான ஒரு சிந்தனை கொடுத்தீங்க. முதலாவது துன்பம் ஏன் படுறோம்னு ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னு ஆரம்பிச்சிங்க. இன்பம் அளவு முறை மீறி மாறி போகும்போது தான் அது துன்பமாகுது அப்படின்னு சாமிஜி நமக்கு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அறியாமை, அலட்சியம், உணர்ச்சி வயம் இதுவும் காரணமாகவும் துன்பம் நம்மளுக்கு வருது. நம்ம கர்ம வினை பதிவுகள் காரணமாகவும் நம்ம துன்பத்தை அனுபவிக்கிறோம் அப்படின்னு சொன்னீங்க. அதே மாதிரி சமுதாய பதிவு கூட எப்படி நம்மளை பாதிக்குது அப்படிங்கிறத சில உதாரணங்கள் மூலமா ரொம்ப அருமையா விளக்குனீங்க. எல்லாத்துக்குமே தீர்வு நம்முடைய மனவளக்கலை பயிற்சிகள் தான் அப்படிங்கிறதையும் சிறப்பா சொல்லி முடிச்சிங்கம்மா. ரொம்ப அருமையானது ஒரு சிந்தனை. நன்றி அம்மா. அம்மா அவர்களை நாம துரிய நிலை நின்று வாழ்த்துவோம். பேராசிரியர் அருள்நிதி ரேவதி சிவகுமார் அம்மா அவர்களும் அவரது அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீள ஆயுள், நிறைய செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய குறிப்புகள், அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ அண்ட் ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதனை பார்த்து கொண்டே நாம் பயிற்சி செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், 6:25 மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், 7 மணிக்கு சிந்தனை, 7:30 மணிக்கு உலக நல வாழ்த்துடன் நிறைவு பெறும். பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை ஓப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டிப்பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை களங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய்ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வளமுடன். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிமா. வாழ்க்கை அனைத்து அன்புள்ளவர்களுக்கும் நன்றி. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா.